ஆரானா என்ன, எத்திரிக்னா என்ன, இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்ன, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயங்கள்லயுமே ஜீவம் அப்படின்றது இருக்கு. நம்ம வந்து லிவிங் கிரீச்சர்ஸ், நான் லிவிங் கிரீச்சர்ஸ் அப்படின்ட்டு 2 வகையா பிரிக்கிறோம். ஆனா இந்த கிளாசிபிகேஷன் நாம வச்சுக்கிட்டது தான். உண்மையில பார்த்தோம்னா எல்லா விஷயத்துக்குமே ஜீவம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் லிவிங். ஒரு ஒரு மாலிக்யூல், அந்த மாலிக்யூலுக்குள்ள என்ன பார்த்தீங்கன்னா அணுக்கள் இருக்கும். இந்த அணுக்கள் உள்ள என்ன இருக்கும்னா அதுக்கு ஒரு நடுபாகம் இருக்கும். அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது அதை சுத்தி வந்துட்டே இருக்கும். இந்த அணுவை வந்து எப்படி பார்க்கலாம்னா ஒரு சின்ன சோலார் சிஸ்டம்க்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். நம்மள எல்லாருக்குமே சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும், கரெக்டா? நடுவுல சூரியன் இருக்கு, அதை சுத்தி கிரகங்கள் வந்து சூரியனை வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. அதே போல ஒரு அணுலையும் பார்த்தீங்கன்னா இந்த சூரியனுக்கு பதிலா நடுவுல வந்து நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு பாகம் இருக்கு. இந்த நியூக்ளியஸை சுத்தி பல எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எப்போ நம்ம வந்து தேர்ட் ஐ இந்த மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நம்ம நிறைய பண்றோமோ, இந்த ட்ரைனிங் எடுத்தவங்க நம்ம மைக்ரோஸ்கோப்ல தான் இந்த சின்ன சின்ன விஷயம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் மைக்ரோஸ்கோப் இல்லாம கண்கள் மூலமாகவே டைரக்டா எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மாலிக்யூல் மட்டும் தனியா உயிர் வாழ முடியாது. நாம வந்து எப்படி மற்ற ஜீவன்களோட ஆதாரப்பட்டு நாம வாழ்றோம். இப்போ நாம இந்த பூமியில வாழ்றோம்னா இந்த பிளான்ட் கிங்டம் இருக்கணும், அனிமல் கிங்டம் இருக்கணும், இது எல்லாமே சப்போர்ட் பண்ணாதான், இந்த நேச்சர் இருந்தாதான் நம்ம வந்து இங்க உயிர் வாழ முடியும். ஸோ நாம மட்டும் நம்ம மேல டிபெண்டா இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும் தனிப்பட்ட விதத்துல வசிக்க முடியாது. இது மற்ற மாலிக்யூல்ஸ், மற்ற எல்லாத்தோட சேர்ந்துதான் இந்த சேர்க்கை மூலயமா தான் ஒரு விஷயங்கிறது உருவாகுது, எக்ஸிஸ்ட் ஆகுது. ஹாய் மாஸ்டர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இந்த ஒரு செஷன்ல நம்ம வந்து யூ ஃபார் எவர் புக் பை லோப்சாங் ராம்பா, இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக். வந்து பத்ரிஜியோட லைஃபே சேஞ்ச் பண்ண ஒரு புக்கு. ஸோ இந்த புக்கு என்ன சொல்லுதுன்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சே ஆகணும். இது வந்து லோப்சாங் ராம்பா மாஸ்டர் அவர்கள். இவர் வந்து டிபெட்டியன் மாஸ்டர். இவருடைய ப்ரொஃபஷன் வந்து மருத்துவம் பண்ணாரு. அதுக்கப்புறமா 1965ல இந்த ஒரு பர்டிகுலர் புக் வந்து பப்ளிஷ் ஆச்சு. இந்த புக் மாதிரி அவர் இன்னும் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. தேர்ட் ஐ, 3 லைவ்ஸ். ஸோ இந்த தேர்ட் ஐன்ற புக்ல அவருடைய பர்சனல் லைஃப் ஹிஸ்டரி, அவருடைய வாழ்க்கையை பத்தி முழுசா என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணாரு, எப்படி எந்த மாதிரியான சாதனை எடுத்துக்கிட்டாரு, இது எல்லாமே தேர்ட் ஐ புக்ல இருக்கும். இந்த மாதிரி அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இந்த யூ ஃபார் எவர் அப்படின்ற ஒரு புத்தகம். பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்வாத்தியாய யோகம் மூலியமா தான் நான் வந்து இந்த ஜென்மத்துல என்லைட்டன்மெண்ட் ஆனேன். இந்த புத்தகம் என்ன ஸ்பெஷல்னா, நிறைய விஷயத்த நமக்கு சொல்லி தருது. ஆரானா என்ன, எத்திரிக்னா என்ன, இந்த ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்ன, என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்ட்டு இந்த புத்தகத்துல ரொம்ப தெளிவா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சயின்டிபிக்கா, அறிவியல் ரீதியா கொடுத்திருப்பாங்க. அதுதான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா வந்து இந்த விஷயம் எல்லாமே அறிவியலுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இந்த மாஸ்டர் எப்படி ஒரு ப்ரொஃபஷனலா சயின்டிபிக்கா ஒவ்வொன்றும் தெளிவா சொல்லியிருக்காரு. ஓரானா என்ன, எத்திரிக்னா என்ன, அப்படி ஒரு சயின்டிபிக்கா சொல்லியிருக்காரு. இந்த புக்ல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா விஷயங்கள்லயுமே ஜீவம் அப்படின்றது இருக்கு. நம்ம வந்து லிவிங் கிரீச்சர்ஸ், நான் லிவிங் கிரீச்சர்ஸ் அப்படின்ட்டு 2 வகையா பிரிக்கிறோம். ஆனா இந்த கிளாசிபிகேஷன் நாம வச்சுக்கிட்டது தான்.
உண்மையில பார்த்தோம்னா எல்லா விஷயத்துக்குமே ஜீவம் இருக்கு. எவ்ரிதிங் இஸ் லிவிங். நம்ம நடமாடினாதான் ஜீவம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், பட் கிடையாது. எல்லாத்திலயுமே ஜீவன் அப்படின்றது இருக்கு. நான் ஒரு விஷயம் இறந்து போனாலுமே அந்த இறந்த விஷயத்திலயும் கூட ஜீவன் இருக்கு. முன்ன இருந்த ஜீவன் இல்லாம இருக்கலாம், பட் அது ஒரு வேற டைமென்ஷன்ல மாறுது. சோ ஒரு டெட் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்றோமோ அதுலயும் கூட ஜீவன் அப்படின்றது இருக்கு. இந்த எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய கான்ஸ்டன்ட் மோஷன்ல இருக்கு, விச் மீன்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. எல்லாமே ஒரு ரொட்டேஷன்ல இருக்கு. இந்த ரொட்டேஷன்ல இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது உருவாகுது. இப்போ ஒரு மேட்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பதார்த்தம். இந்த பதார்த்தத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா மாலிக்யூல் ரூபமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு ஒரு மாலிக்யூல், அந்த மாலிக்யூலுக்குள்ள என்ன பாத்தீங்கன்னா அணுக்கள் இருக்கும். இந்த அணுக்கள் உள்ள என்ன இருக்கும்னா அதுக்கு ஒரு நடு பாகம் இருக்கும். அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது அதை சுத்தி வந்துட்டே இருக்கும். இந்த அணுவை வந்து எப்படி பார்க்கலாம்னா ஒரு சின்ன சோலார் சிஸ்டம்க்கு நம்ம கம்பேர் பண்ணலாம். நம்மள எல்லாருக்குமே சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம்னா என்னன்னு தெரியும், கரெக்டா? நடுவுல சூரியன் இருக்கு, அதை சுத்தி கிரகங்கள் வந்து சூரியனை வந்து சுத்தி வந்துட்டு இருக்கு. அதே போல ஒரு அணுலையும் பாத்தீங்கன்னா இங்க சூரியனுக்கு பதிலா நடுவுல வந்து நியூக்ளியஸ் அப்படின்ற ஒரு பாகம் இருக்கு. இந்த நியூக்ளியஸை சுத்தி பல எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ ஒரு சின்ன சோலார் சிஸ்டமோட எக்ஸாக்ட் காப்பி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆட்டம். ஸோ இந்த மூமெண்ட்ல இருந்து தான் ஜீவம் அப்படின்றது பிறக்குது, பிராணன் அப்படின்றது பிறக்குது. இந்த மூமெண்ட்ல இருந்து மின்சாரமும் பிறக்குது. ஸோ நம்ம வந்து எல்லாருமே இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எப்படி வந்து தண்ணியோட ஓட்டத்தை வச்சு நம்ம வந்து அதுல மின்சாரம் எடுக்க முடியலாம், ஏன்னா அந்த மூமெண்ட்ல இருந்து மின்சாரம் வருது. அதே போல நம்மளுடைய எல்லா பதார்த்தமுமே சுத்திட்டே இருக்கிறதுனால அங்க மின்சாரம் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ நமக்குள்ள மின்சாரம் இருக்குது. ஸோ நமக்குள்ள இந்த மூமெண்ட்ல இருந்து வர மின்சாரமும் நம்மளுடைய பூர்ணாத்மா அது அனுப்புற மின்சாரமும் சேர்ந்துதான் நம்மளுடைய பிராணன் அப்படின்றத பிறக்குது. இன்னொரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எப்போ நம்ம வந்து தேர்ட் ஐ இந்த மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் நம்ம நிறைய பண்றோமோ, இந்த ட்ரைனிங் எடுத்தவங்க நம்ம மைக்ரோஸ்கோப்ல தான் இந்த சின்ன சின்ன விஷயம் பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் மைக்ரோஸ்கோப் இல்லாம கண்கள் மூலமாவே டைரக்டா எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். அதுதான் நம்ம தியானத்துக்கான உள்ள ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்து நம்ம அதுக்கான ட்ரைனிங் எடுக்கிறோமோ சின்ன சின்ன விஷயங்கள் மைக்ரோஸ்கோப் இல்லாமலையும் நம்ம வந்து பார்க்க இயலும். அதே போல நமக்கு வந்து நம்ம பூமி இருக்கு, பூமியும் ஒரு வட்டம் தான். ஸோ இந்த வட்டத்துல நார்த் போல் சவுத் போல் அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த நார்த் போல் சவுத் போல்ல பாத்தீங்கன்னா அரோரா லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரோரா லைட்ஸ் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ இது எப்படி வருதுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியேஷன் மூலியமா ஒளி அப்படின்றது பிறக்குது. ஸோ அரோரா லைட்ஸ்ன்னு நம்ம வந்து நீங்க பாத்தீங்கன்னா புரியும், ஒரு கிரீனிஷ் லைட் மாதிரி இருக்கும் ஆகாயத்துல. அது ரொம்பவே ஒரு கேப்டிவேட்டிங்கா இருக்கும். அதே போல நம்மளுடைய பதார்த்தத்துல இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே சுத்திட்டு இருக்கும்போது அதுக்குமே நார்த் போல் சவுத் போல் இருக்கு. நம்ம பூமிக்கு எப்படி நார்த் போல் சவுத் போல் இருக்கோ இதுக்குமே நார்த் போல் சவுத் போல்னு இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம அரோரா லைட்ஸ் எப்படி பூமியில போல்ஸ் கிட்ட தெரியுதோ அதே மாதிரி நம்மளுடைய மாலிக்யூல்ஸ்லயும் இந்த மாதிரியான எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்ன்றது ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மாலிக்யூல் மட்டும் தனியா உயிர் வாழ முடியாது. நாம வந்து எப்படி மற்ற ஜீவன்களோட ஆதாரப்பட்டு நாம வாழ்றோம். இப்போ நாம இந்த பூமியில வாழ்றோம்னா ஆஹ் இந்த பிளான்ட் கிங்டம் இருக்கணும், அனிமல் கிங்டம் இருக்கணும், இது எல்லாமே சப்போர்ட் பண்ணாதான், இந்த நேச்சர் இருந்தாதான் நம்ம வந்து இங்க உயிர் வாழ முடியும்.
ஸோ நாம மட்டும் நம்ம மேல டிபெண்டா இல்லை. அதே மாதிரி ஒரே ஒரு மாலிக்யூல் மட்டும் தனிப்பட்ட விதத்துல வசிக்க முடியாது. இது மற்ற மாலிக்யூல்ஸ் மற்ற எல்லாத்தோட சேர்ந்து தான் இந்த சேர்க்கை மூலியமா தான் ஒரு விஷயங்கிறது உருவாகுது, எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த நிறைய விஷயம் வந்து ஒரு க்ளோஸா இருக்கும்போது, டைட்டா இருக்கும்போது அது வந்து நம்ம வந்து பதார்த்தம் சாலிட் அப்படின்னு சொல்றோம். இதே விஷயம் இப்போ நிறைய மாலிக்யூல் நடுவுல வந்து நிறைய கேப் இருக்கு. ஸோ இந்த நிறைய கேப் இருக்கும்போது அது ரொம்ப திக்கா இல்லாம ரொம்ப ஒரு ஃப்ளூவிட் டைப்ல இருக்குது. அதுதான் வந்து நம்ம வந்து லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தண்ணீர் ஆகட்டும் மற்ற லிக்விட்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே கூட இந்த மாலிக்யூல்ஸ் நடுவுல ஒரு கேப்ன்றது எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அது வந்து ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு வருது. அதே மாதிரி கேஸ். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அங்கேயுமே மாலிக்யூல்ஸ் இருக்கு. பட் அந்த மாலிக்யூல்ஸ் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கு. ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. இந்த நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது ஃப்ரீயா இன்னும் ஃப்ளோ ஆக முடியுது. அதுதான் வந்து நம்ம எல்லாமே கேசஸ்ன்னு சொல்றோம். நம்ம காத்தாகட்டும் ஆக்சிஜன் ஆகட்டும் இது எல்லாமே ஒரு கேட்டகரி. ஸோ இதை பொறுத்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா மாலிக்யூல்ஸ்க்கு நடுவுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அந்த ஸ்பேஸை பொறுத்து தான் நமக்கு வந்து அது சாலிடா ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல லிக்விடா கேஸா அப்படின்றத நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்றோம். அதே மாதிரி நமக்குள்ள சதை இருக்குது. அதே போல எலும்புகள் இருக்குது. இந்த எலும்பு எல்லாமே சாலிட் விச் மீன்ஸ் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு. அதுக்குள்ள அவ்வளோ கேப் இல்லை. இப்போ இது வந்து சதை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் டைப்ல இருக்கு. இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த மாலிக்யூல்ஸ் நடுவுல அவ்வளோ வந்து ஸ்பேஸ் இல்லை. அவ்வளோ வந்து இப்போ சாலிடுக்கு இருக்கிற மாதிரி ரொம்ப டைட்டா இல்லாம நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஒரு சின்ன அமீபா ஒரு இல்லைன்னா ஒரு சின்ன பாக்டீரியா ஒரு குட்டி விஷயம் நம்மள வந்து எப்படி பார்க்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆகாயத்துல நிறைய நட்சத்திரங்களை பார்க்குறோம், கேலாக்சிஸை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், சோலார் சிஸ்டம் இது எல்லாமே ஒரு பெரிய பிரம்மாண்டமா பிரமிச்சு நம்ம வந்து ஆகாயத்தை பார்க்குறோம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு ஒவ்வொன்றுமே. ஆனா அதே போல நாம ஒரு சின்ன பாக்டீரியா கூட நம்மள நம்ம எப்படி ஆகாயத்தை பார்த்து நம்ம வியந்து பார்க்குறோமோ அதே மாதிரிதான் ஒரு சின்ன அமீபாக்கு நம்ம ஒரு பெரிய விஸ்வமா தெரியும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாம் பதார்த்தம் எல்லாமே ஒரு பெரிய விஸ்வத்துக்கு சமானம். ஸோ நம்ம எப்படி ஆகாயத்தை வியந்து பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு சின்ன அமீபாவோட வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளவு பெரிய யூனிவர்ஸுங்கிறதே நமக்குள்ள இருக்கு. ஸோ நம்ம வந்து மாலிக்யூல்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம், ஆட்டம்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நம்ம எவ்வளோ வந்து இந்த கேலாக்சிஸ் சொல்றோம், நட்சத்திரங்கள் சொல்றோம், எல்லாமே பெருசா இருக்கு. ஆனா இந்த பெரிய விஷயம் நடுவுல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. கரெக்டா எல்லாமே இருக்கு விஸ்வத்துல. ஆனா நிறைய ஸ்பேஸ் இருக்கு, பிளாக்கா எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அதே போல நம்ம உடம்புலயும் நம்ம அணுக்கள் இருக்கு இல்லையா, இந்த அணுக்கள் மாலிக்யூல்ஸ் நடுவுல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. ஒரு ஆட்டம்னு பாத்தீங்கன்னா அந்த பதார்த்தம் வந்து 1% தான் இருக்கும். அந்த ஸ்பேஸுங்கிறது தான் 99% இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்க கேட்பீங்க அப்போ நம்ம ஒண்ணுமே இல்லையா, நம்ம வெறும் காத்தா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஸோ அது ஆக்சுவலா உண்மைதான். நம்ம வந்து இந்த சாலிடா தெரியிறோம்னா அதுவுமே ஒரு இல்யூஷன். நம்ம வந்து ஒரு ட்ரெயின்டு ஒரு விஷயத்துல ட்ரெயின் ஆகி நம்ம வந்து ஆஹ் இந்த கை இருக்குன்னு இந்த கைக்குள்ள இருந்து ஒரு ஃபிங்கரை வந்து கூட நம்ம விரலை கூட நம்ம வந்து இன்சர்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் கூட நமக்கு இருக்கு. ஸோ இந்த தெரியிற பதார்த்தங்கிறது வெறும் ஒரு இல்யூஷன். நம்ம நமக்குள்ளேயும் மின்சாரம் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம வெளியில ப்ரொடியூஸ் பண்ற விஷயம் மின்சாரம் இல்லை, நமக்குள்ளேயும் மின்சாரம் இருக்குது. ஏன்னா நமக்குள்ளேயும் ஜிங்க்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, நமக்குள்ளேயும் கார்பன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது இல்லாம நிறைய கெமிக்கல்ஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த விஷயம் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால எப்படி பேட்டரியில கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதோ அதே மாதிரி நமக்குள்ள உடம்புல நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனும்
இந்த மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்மளுடைய மூளை மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ வந்து ஒரு நிறைய மென்டல் இல்னஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பிரெயினுக்கு வந்து சில கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. தலை ஃபுல்லாக கனெக்ஷன்ஸ் கொடுத்து அதை வந்து ஒரு மெஷினுக்கு கனெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த பிரெயின்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு ஒரு வேவ் ரூபமா நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். இதை பேர் தான் பிரெயின் வேவ்ஸ் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ இந்த பிரெயின் வேவ்ஸோட பிஹேவியர் பொறுத்து ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்கு, அவங்க வந்து சில மென்டலி இல் பர்சன்ஸ் இந்த இவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன என்ன மாதிரியான மென்டல் ப்ராப்ளம்ல இருந்து இவங்க சஃபர் ஆறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த ரீடிங்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த மனித மூளை அப்படின்றது நம்மளுடைய பூர்ணாத்மாக்கும் இந்த மூளையும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ பூர்ணாத்மா அனுப்புற மெசேஜஸ் எல்லாமே இந்த மூளை எடுத்துட்டு இங்க இருக்கிற விஷயங்கள், இப்போ உங்களுடைய பாடி சென்சேஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு, இங்க இருக்கிற சமாச்சாரம், நீங்க என்ன ஐம்புலத்துல இருந்து என்ன அனுபவம் பெறுறீங்களோ அந்த அனுபவத்தை எல்லாம் சேர்த்து இந்த மூளைங்கிறது பூர்ணாத்மாக்கு மெசேஜா அனுப்புது. ஸோ பூர்ணாத்மாக்கும் பிரெயின் இந்த ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்குது, மெசேஜ் அனுப்புது. இங்க இருந்து பிரெயின் வந்து பூர்ணாத்மாக்கு மெசேஜ் அனுப்புது. ஸோ இது நடுவுல தான் சில்வர் கார்டு அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ இந்த பிரெயினுக்கும் நம்மளுடைய பூர்ணாத்மாக்கும் இருக்கிற கனெக்ஷன் தான் சில்வர் கார்டு. எப்படி நம்ம வந்து தொப்புள் கொடி சொல்றோமோ அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற உறவு வந்து தொப்புள் கொடி, அதே போல ஆன்மீகமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளைக்கும் பூர்ணாத்மாக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் தான் சில்வர் கார்டு. இந்த சில்வர் கார்டு பாத்தீங்கன்னா அதோடைய மாலிக்யூல்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸா இருக்கும். நம்ம வந்து கேஸை வந்து பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. காத்து ஆக்சிஜன் சொல்றோம், ஆனா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது கண்ணுனால. அதே போல இந்த கேஸை விட இன்னும் நிறைய கேப் இருக்கும் இந்த சில்வர் கார்ட்ல. ஸோ இந்த நிறைய கேப் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த பிசிக்கலா நம்ம கண்ணை வச்சு நம்ம வந்து பார்க்க முடியறது இல்லை. அண்ட் இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமா சுழன்றி கொண்டிருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அந்த மூமெண்ட். ஸோ இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்னால அந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ்டா இருக்கும். ஸோ இந்த இன்க்ரீஸ்ட் வைப்ரேஷன்லனால தான் நம்ம கண்ணுல அதை பார்க்க முடியாது. நம்ம சில விஷயம்தான் நம்ம பிசிக்கல் ஐஸ்ல பார்க்க முடியும். அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, அந்த ஃப்ரீக்வன்சி தாண்டுனா நம்ம எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ எப்படி ஒரு வந்து நீங்க வந்து ஒரு ஃபேன் போடுறீங்க ரூம்ல, ஃபேன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து சுத்துது. ஃபாஸ்டா சுத்தும் போது நம்ம வந்து அந்த ரெக்கை தெரியுமா நம்ம கண்ணுக்கு? தெரியாது இல்லையா? அதே மாதிரி இப்போ ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரெக்கை. ஏன்னா அந்த மூமெண்ட் வந்து ஸ்லோ ஆயிடுச்சு. ஸ்லோ ஆனாதான் சில விஷயம் பார்க்க முடியும். ஃபாஸ்டா சுத்தி கொண்டு தான் நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் இதுவே ரொம்ப வேகமா சுத்தி கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த சில்வர் கார்டு.